Hello friends, வணக்கம். வெல்கம் டு லிவிக் டெக் சேனல். டுடே என்ன பார்க்க போறோம்னா ஓட்டர் ஐடியா மொபைல் நம்பர் ஆட் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்றங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. பயனுள்ளதாக இருக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்றதுக்கு உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன் இருக்கும். எபிக் டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் காமிக்கும். இதுல வந்து ஓட்டர் ஐடி நம்பர் மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ண வேண்டிய எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ண வந்து சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி காமிக்கும். அதாவது உங்க நேம்ங்கிற டீடைல்ஸ் எல்லாமே காமிக்கும். இங்கே ஆல்ரெடி மொபைல் நம்பர் இருக்கு, அதனால நம்ம சென்ட் ஓடிபி கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி மொபைல் நம்பர் இல்லாத பட்சத்தில் மொபைல் நம்பர் எப்படி ஆட் பண்றங்கிறத பார்க்கலாம். வாங்க போகலாம். இண்டெக்ஸ் பேஜுக்கு வந்துருங்க. மறுபடியும் வந்த வேட்டி இதுல ஃபில் ஃபார்ம் 18 இருக்கு பாருங்க. அந்த ஃபார்ம் 8 ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி காமிக்கும். இதுல செல்ஃபா பண்ணீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி கொடுங்க. இல்ல மற்றவங்களுக்கு பண்ணீங்கன்னா அதர் சில ஓட்டர்னு இருக்கோ அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு எபிக் நம்பர் மென்ஷன் பண்ணுங்க. மென்ஷன் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய பேரு எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். அது ஓகே கொடுத்துருங்க. கொடுத்த வேட்டியோ இப்போ 4 ஆப்ஷன் காட்டுறாங்க. அதாவது இது மாதிரி 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். இதுல ஷிஃப்டிங் ரெசிடென்ஸ் தான் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் சேஞ்ச் பண்ணுவோம். இது மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இதுல வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்ஷன் டீடைல்ஸ் நீங்க இதுல ஃபோன் நம்பர், அட்ரஸ், நேம் இது மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்டை வந்து எந்த கரெக்ஷன் இல்லை, எனக்கு அப்படியே ரீப்ரிண்ட் ஆகி வரணுங்கிறதுக்காக ரீப்ளேஸ்மெண்ட் வித்வுட் கரெக்ஷன் சொல்லிக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சனுக்கான 4th ஆப்ஷன் இது. இப்போ நம்ம 2வது ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்ஷன் பண்றது. அதனால ஓகே கொடுத்துங்க. கொடுத்த வேட்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஷோ ஆகும். இதுல கரெக்டா பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த வேட்டியும் உங்களுக்கு அடுத்த இது டீடைல்ஸ் காமிக்கும். அதுல உங்க நேமும் ஓடிடி நம்பரும் காமிக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன கரெக்ஷன் பண்றீங்களோ அது செக் பண்ற மாதிரி செக் பாக்ஸ்ல டிக் பண்ற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர்னா மொபைல் நம்பர் ஆட் பண்ண போறோம். அது செக் பாக்ஸ்ல செக் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கங்க. என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இது மாதிரி டிக்ளரேஷன் காமிக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இதனால பிளேஸ்ங்கிற இடத்துல நீங்க எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவை மென்ஷன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு சப்மிட் பண்ற ஆப்ஷன் காமிக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சா கேக்குது. கேப்சா கொடுத்துருங்க. கேப்சா கொடுத்த வேண்டிய கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ற ஆப்ஷன் காமிக்கும். அதுல மொபைல் நம்பருக்கு நீங்க எந்த மொபைல் நம்பர் பதிவு பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஓடிபி பண்ண வேண்டிய ஓடிபி ரீ என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ண வேண்டிய ப்ரிவியூ சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆன வேண்டிய எகைன் ஹோம் பேஜுக்கு போயிட்டு டவுன்லோட் ஆப்ஷன்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு டவுன்லோட் பண்ணீங்கன்னா மொபைலுக்கு ஓடிபி வரும். மொபைல் வச்சு ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.